தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னதான் வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகி நம்ம கிட்ட வந்து ஓடிடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட வந்தாலுமே தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈக்குவல் பண்றதுக்கு வந்து எதுவுமே இன்னும் வரவே இல்லை. அதுல இருக்க ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், அதுல இருக்க ஸ்கிரீனோட சைஸா இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை எவ்வளவு பெரிய பணம் நம்ம கிட்ட இருந்தாலுமே அதை ரெப்ளிகேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ஒரு கட்டத்தை ரிப்ளிகேட் பண்ணாலுமே அந்த ஆடியன்ஸ், அந்த மக்கள், அதை வந்து நம்மளால எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போறோம். ஒரு 28 படங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா பெஸ்டா நல்லா மங்களகரமா நல்லா பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுவோம். தியேட்டர்ல பார்த்தேன் சொல்றீங்க. அப்ப சின்ன வயசுல எங்க அப்பா கூட்டு போனாரு. ஒண்ணுமே அதாவது ஒரு மனுஷன் ஒண்ணுமே புரியாட்டியும் இன்ட்ரெஸ்டா உட்காந்து பாக்குறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருந்த புரியுது. ஓகே இதுதான் நடக்குது அதுதான் நடக்குது புரியுது. ஆனா அந்த லேயர் எல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு அப்ப புரியாது. ஆனா பாக்க நல்லா இருந்தது, பயங்கரமா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இல்ல, ஆனா ரொம்ப இன்டென்ஸா அப்படியே எங்கேஜிங்கா இருந்தது பயங்கரமா. வெச்சர் கேரக்டரும் அப்புறம் ஜாப்பனீஸ் கேரக்டர் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. இல்ல இது கமல்லாம் இல்ல, இவங்க போய் சொல்றாங்க சும்மா வேற யாரையோ வச்சு எடுக்கிறாங்க. இல்ல ஆமா, கடைசியில அந்த வயல் கடிச்சிட்டு நுரைய வரும்ல, மாந்தி வராது. அது எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். தசாவதாரம் உள்ள கண்ணா கண்ணி. எனக்கு வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இதுதான். டாபிக் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வரல, இது ஞாபகம் வந்தனால டாபிக்கா இருந்து சூஸ் பண்ணி வச்சது. இது வரைக்கும் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வேற எவ்வளவு பிரம்மாண்டமான படமா இருந்தாலும் சரி, வேற எந்த லாங்குவேஜ் படமும் இது வரைக்கும் எனக்கு பீட் பண்ணவே இல்லை. எண்ட் கேம், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். அதாவது இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த விதமான அவெஞ்சர்ஸ் படமும் நான் பார்த்ததே கிடையாது. அந்த டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் படங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சது. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ இப்ப எப்படின்னா நம்ம இருப்போம், நம்மளை சுத்தி ஒரு விஷயம் நடந்திருக்கும், நம்ம மட்டும் பேக்கா மாதிரி இருப்போம், நம்ம மட்டும் ஒரு தனி ஒரு உலகத்துல இருப்போம். அந்த மாதிரி சுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஒரு டாக் வந்து போய்கிட்டே இருக்குது. எல்லாரும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வருது, தானோஸ்ங்கறாங்க, அவங்க அயன்மேன்ங்கறாங்க, இவங்கறாங்க. எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை. சரி எதுல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம்னு பார்த்தா எடுத்தோடனே நான் பார்த்தது இன்ஃபினிட்டி வார் பார்த்துட்டேன். ஐயோ சாமி, என்னன்னே புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் தோர் வந்து தானோஸ் போட்டு எடுக்கிறான் வச்சுக்கிட்டு. யாரா அவன், இவன் லூசு பையலா போவான், அவன் இவ்வளவு பெருசா இருக்கான், அவன் போய் அடி வாங்குறிய நீ. அவன் லோக்கியம் கழுத்து நச்சு சாவடிச்சுட்டான். இவனை வந்து ஒரு கண்ணு ஆல்ரெடி இல்லை, இவனா எதுக்கு சண்டைக்கு போறான் அப்படின்னு நினைச்சுட்டா. அவன் தான் பிரைமரி 3 அவெஞ்சர்ஸ்ல அவன் ஒரு அவெஞ்சர். அப்புறம் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அது புடிச்சு போய் அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு. அயன்மேன் 1, கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எண்ட் கேம் போறப்போ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஒரு விஜய், அஜித், ரஜினி, கமல் இந்த மாதிரியான ஒரு ஈக்குவலா இருக்கும் தெரியுமா, அதை கூட பயங்கரமா இருந்துச்சு. தியேட்டர் டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 13 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி சென்னைக்கு கிட்டத்தட்ட மிக அருகில் இந்த மாதிரி அவுட்டர்ல தியேட்டர் இருந்துச்சு. அங்க மட்டும்தான் டிக்கெட் இருந்துச்சு. போறப்போ செம கூட்டம். காலைல 5 மணி ஷோன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால மறக்கவே முடியாது. அதுவும் கடைசி அந்த ஒரு 3/4 மணி நேரம் அந்த ஃபைட் சீன் எல்லாம் அவெஞ்சர்ஸ் அசெம்பிள்னு சொன்னதுல இருந்து, கேப்டன் அமெரிக்கா அந்த மியால்னியரை தூக்குனதுல இருந்து கடைசியில அயன்மேன் உயிரை விட்டதுலாம் வந்து அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஃபுல்லா விசில் அடிச்சு கத்தி தொண்டையெல்லாம் கிழிஞ்சு பார்த்தது வந்து அந்த படம் தான். அதுல கேப்டன் அந்த சுத்தியில் தூக்கும் போது எல்லாம் கத்துனாங்க. இந்த ஷீல்டு மடிச்சு கட்டிட்டு கிளப்புவார்ல, எவனுமே கத்தல. நாம அது முடிச்சு வெளியே வர்றப்போ பழக்கமா பேசுவோம், வச்சேன் ஆயிடுச்சு அப்படி பேசாத அயன்மேன் செத்துட்டான்னு சொல்ல. ஏன்னா வெளியே ஒரு 150 பேர் நிக்கிறாங்க. சொன்னீங்கன்னா அடிச்சு சாவடிச்சிருவானுங்க, கப்பு துப்புன்னு வாழாம சொல்லி வெளியே வந்து வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு வந்து பேசணும். ஸோ அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர திருவிழா. அது ஆக்சுவலா படம்னு சொல்றதை விட பயங்கரமான ஒரு திருவிழா. அது ஒரு மார்வல் படம் சொன்னா, நான் ஒரு டிசி படம் சொல்றேன். எண்ட் கேம் அளவுக்கு ஹைப் இல்ல, ஆனா வந்து டிசியை காப்பாத்த இந்த ஆளால மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி வந்த ஒரு படம். ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லாங் டியூன்னு சொல்லலாம். அந்த மாதிரி படம் இந்த பிளாக் ஆடம். அதுவும் ராக் நடிக்கிறாரு அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி பவர் ஆச்சு. ஓகே, ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருந்தாரு. நான் தான் பண்ணுவேன். அதுக்கு அவர் தான் ஆக்சுவலா பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணாரு. ஹைரார்கி, டிசியோட ஹைரார்கியே மாற போகுது, பிளாக் ஆடம் தான் ஃபர்ஸ்ட் இருக்க போறான். அந்த படமே வந்து ஃபுல்லா தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் தான். ஒரு ஹீரோ வந்து செட் டவுன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சு அப்புறமா ஏஞ்சுறாரு. படம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவரு ஒன்னும் தெரியாது, உலகத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாரு. அப்புறமா ஒரு பிளாஷ்பேக் வந்து கில்ட் ஆகி திரும்ப உள்ள போயிட்டு மறுபடியும் பிளாக் ஆடமா திரும்ப தொண்டை கிழிஞ்சிருச்சு. அந்த சீன் பயங்கரமா இருக்கு. இன்னும் அது ஞாபகம் இருக்கு. அடிச்சு தூக்கி போட்டு தண்ணியில தூக்கி போட்டுருவாங்க. தண்ணியில அப்படியே மிதந்து வந்துகிட்டே இருப்பாரு. ஆமா, அங்க மேல வந்து அங்க தலைவன் கடைசியில ஒரு ஒருத்தன் வருவான்.
டிசி ஃபேன்ஸ் எல்லாம் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத சம்பவம் அது. Black Adam. We should talk. ஹென்றி கேவில் திரும்பவும் சூப்பர்மேனா கஷ்டப்பட்டாங்க. இத்தனை வருஷம் படத்தை அந்த காமிக் ரைட்ஸை புடிச்சு வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி படம் நடிச்சு ஹென்றி கேவில திரும்ப கூட்டு வந்து முடிச்சு விட்டாங்க. யூனிவர்ஸே இல்லன்ட்டாங்க. ஆனா அந்த இது ஹென்றி கேவில் அண்ட் பிளாக் ஆடம் அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்கும்ல, செம்மையா இருக்கும். அது எப்படின்னா அந்த ஹாலோகிராம்ல அந்த கேரக்டர் அந்த ஆன்டி கேரக்டர் பேசிட்டு இருக்கோம், இவர் வந்து லேசரோ ஏதோ ஒண்ணு வச்சு அதை முடிச்சிருவாரு. அந்த புகையில இருந்து டடன் டடன் மாதிரி வருவாரு. அந்த மியூசிக் மட்டும் தான் மியூசிக். ஆமா. அடுத்தது இது ஒரு பக்கம் இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னொரு தியேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் அதிகமா இருந்த படம் வந்து ஒரு காமெடி படமா போய்கிட்டு இருக்குது. நான் சொல்லிட்டேன் ஒரு தமிழ் படம் நான் சொல்லிட்டேன். இல்ல எனக்கு வந்து டக்குனு அந்த தியேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்கப்போ இதுவுமே மச்ச வைட்டட் ஒரு மூவி, பயங்கரமான ஒரு ஹைப் இருந்துச்சு. யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு தமிழ் எடிட்டு தமிழ் பாட்டு ஒரு ரெண்டு சைடுல இருக்க ரெண்டு ஹீரோஸுமே வந்து பயங்கரமான பாட்டு எடிட்டு பாட்டை தாண்டி தமிழ் பட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. இந்த டீம் ஏவா டீம் பியா அப்படியே பிரிஞ்சு இருந்து தியேட்டருக்குள்ள போனப்பே வந்து அவ்வளவு ஹைப் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் என்கேமுக்கு அப்புறம் பயங்கரமா ஹைப் ஆகி போனது இந்த படம் தான், காட்ஜில்லா vs காங். சூப்பர் படம். அது காட்ஜில்லா அண்ட் காங் ரேஸ்னா இருந்துச்சு. அது கொஞ்சம் மட்டி அது கேவலமா இருக்கும். காட்ஜில்லா vs காங்லாம் வந்து அதாவது சிம்பிளான கதை தான் இருக்க போகுதுன்னு தெரியும். ஆனாலும் யார் ஜெயிப்பாங்கன்றதுக்கு எப்படியோ தியரி. காட்ஜில்லா காங்க அடிச்சு அதுக்கப்புறம் போய் இன்னொரு ஆளை அடிக்கும் அப்படின்னு சொல்லி அது தேவையில்லாம நிறைய லீக்ஸ் அவனுங்களே விட்டானுங்க. பட் என்ன பண்ணாலும் என்ன லீக் பண்ணாலும் அதுக்கான ஹைப் குறையவே இல்லை. உள்ளார போறப்போ நான் வந்து காங் டீமா போனேன். ஆனா கடைசியில போறப்போ காட்ஜில்லாவா மாறிடலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து காங்கும் காட்ஜில்லாவும் அடிச்சுக்கிட்ட விதமா இருக்கட்டும், அது மூணாவதா ஒண்ணு அந்த ரோபோ ஆமா மெக்கா காட்ஜில்லா அது வந்துதான் இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணதா இருக்கட்டும். அப்ப கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணாங்க. காட்ஜில்லா வந்து யாருக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் இருக்க அந்த ஈகோவா இருக்கட்டும், காங்குக்கு வந்து கையில அந்த கோடாரி கிடைக்கிறதா இருக்கட்டும், அது ரெண்டு இதுக்கு ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்டரிக் மொமெண்ட்ஸ் தான். அதுவும் கரெக்டா அது எப்படின்னா ரொம்ப ஓவர்டூவும் பண்ணல. காட்ஜில்லா ஃபைட்டை வந்து அடிக்கடியும் கொண்டு வரல, பட் ரொம்ப கம்மியாவும் வச்சிடல. கரெக்டா அங்கங்க கொஞ்சம் கேப் விடுறாங்க, திரும்பவும் காட்ஜில்லா காங்க அடிச்சுக்கிறீங்க, கொஞ்சம் கேப் விடுறாங்க, திரும்பவும் அடிச்சுக்கிறீங்க. அதுவும் அந்த ஜப்பான் ஃபைட் நினைக்கிறேன், அந்த நியான் கலர்ஸ் செம்மையா இருக்கும். அது எப்படா அடிக்கலாம் இவ்வளவு பயங்கரமா இவ்வளவு துல்லியமா எடுக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. வாய்க்குள் கொடை விட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். இல்ல அதெல்லாம் நம்மளாம் சேர்ந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். 7 பேர் சேர்ந்து போய் பார்த்தோம். அதெல்லாம் பயங்கரமான தியேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ். இந்த படம் வந்து எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாருக்கும் அதாவது இன்னெவிட்டபிளான ஒரு படம். இதுவும் ஹாலிவுட் படம் தான், யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நோலன் டைரக்ட் பண்ண இன்டர்ஸ்டெல்லார். We'll find a way. We always have. ஒரு சில படம் வந்து தியேட்டரிக்கல் மொமெண்ட்ஸா தியேட்டர்ல பாக்குறப்ப ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஒரு சில படம் எதுல பார்த்தாலுமே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கும். இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்ப பார்க்கல, அப்ப எனக்கு படிப்பறிவு இல்லை, அதனால எனக்கு இந்த படத்தோட அருமை புரியல. ஆனா இதை நான் ஃபர்ஸ்ட் ஓடிடில பார்த்துட்டு எப்படா ரீரிலீஸ் பண்ணுவீங்க வெயிட் பண்ணி போய் ரீரிலீஸ்ல பார்த்தோம். அப்படி ரீலீஸ் ஆகும் நினைச்சிட்டு புஷ்பா 2 ரிலீஸ் ஆச்சு. அதே சார் சொல்றேன். படம் ஃபுல்லாவே வந்து அதேதான், ஒரு மாதிரி இன்டென்ஸான ஒரு படம். பெருசா கொண்டாடுறதுன்னு இல்லாம அந்த எமோஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன் தான். அந்த சயின்டிபிக் தியரி நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியுதோ புரியலையோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ போவானா மாட்டானா வீட்டுக்கு, அவ்வளவுதான் என் பிரச்சனை. அதாவது அந்த உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவாங்க. ஆமா, அதுவே அந்த ஆள் நடிச்சிருப்பான் பாருங்க, மேத்யூ மெக்கானி நினைக்கிறேன். கூப்பர் ஐயோ பயங்கரமா இருக்கும். அவர் ஃபீல் பண்றது வந்து நான் வேணா போய் உன் பொண்ணு பாத்துக்கிறேன், அப்படி ஒரு எமோஷன்ஸ் அவ்வளோ அழகா கேரி பண்ணிருப்பாங்க. அதுலயுமே அந்த பிரம்மாண்டம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த பிளாக் ஹோலா இருக்கட்டும், வார்ம் ஹோலா இருக்கட்டும், டாக்கிங் சீன் எல்லாம் அது அப்படியே கல்வெட்டுல புதிச்சு வச்சுங்க, அந்த சீனை எடுக்கவே எடுக்காதீங்கன்ற மாதிரி இருக்கும். பயங்கரமான அதுவும் அந்த ஆர்கோல்லாம் வந்து அவர் எப்படி அந்த டைம்ல பண்ணாரோ, ஒரு என்ன 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படமா, அது இப்போ ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்காங்க, ஆக்சுவலா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே எவ்வளவு கால்குலேஷன் போட்டுருப்பாப்ல, எவ்வளவு உழைப்பு போயிருக்கும் அதுக்குள்ளார. அது எப்படின்னா இமேஜினரியா ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ சும்மா கண்ணா பின்னான்னு எடுக்காம ஆக்சுவல் தியரிக்கல் பிசிசிஸ்ட கூட்டிட்டு வந்து அவர் அதை வச்சு ஒரு புக் வேற எழுதியிருக்காரு. ஆக்சுவல் சயின்டிபிக் ப்ராசஸ் நடத்தி அதை வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா இந்த டெடிகேஷன் இருக்குல்ல. அதனாலதான் அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆனாலும் சரி, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் சரி, அதை வந்து பார்க்கறதுக்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த படம் இவ்வளவு ஜெயிச்சதுக்கு காரணம், அது எந்த படமா இருந்தாலும் சரி நமக்கு கனெக்ட் ஆகணும், எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆகணும், அப்பதான் அந்த படம் ஜெயிக்கும்.
இவ்வளவு பெரிய சயின்டிபிக் விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கோம். ஆனா அழகா நோலன் வந்து அது அப்பா பொண்ணுன்ற விஷயத்தை எடுத்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த அப்பா பொண்ணு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா கூப்பர் வந்து திரும்ப உலகத்துக்கு வரதுக்கான ஒரு காரணமே இல்லவே இல்லை. அது பாப்பனா இல்லையான்றதை தாண்டி அந்த ரிலேஷன் தான் சொல்யூஷனே. ஆமா, இவன் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுதான் அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் அந்த சொல்யூஷனே கொண்டு வரும். ஆமா. ஜானத்தன் நோலன் இவர் தான் ஆக்சுவல் ரைட்டர் ஆஃப் இன்டர்ஸ்டெல்லார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு வந்து இந்த படம் அதாவது இவ்வளவு நாளா வந்து பெரிய குட்டி மாதிரி எல்லா இங்கிலீஷ் படம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப தமிழ் படம் வந்து இது இவ்வளவு இன்டென்ஸான படம் பேசியிருக்கப்போ இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளவு இன்டென்ஸா ஹோல்ட் பண்ணி உட்கார வச்ச ஒரு படம். அதுவும் ஃபேமிலியோட போயிருந்தேன். நான் அப்பா அம்மா தம்பி எல்லாரும் போயிருக்கப்போ ஃபேமிலிக்கான படமாகவும் சரி, எந்த விதமான ஒரு முகசுவிப்பும் இல்லாமையும் சரி, அதே சமயத்துல நம்மளை ஹோல்டு பண்ணி உட்கார வைக்கணும். எல்லாருமே த்ரில்லிங்கா அந்த சீட்டோட எஜ்ஜில் உட்கார வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து கைதி. அது ஏன் இன்னும் எனக்கு பிடிச்சது அப்படின்னா அதுக்கு மேலே நான் பார்த்த படம் பிகில். அதுக்கு முன்னாள் நாள் போயிட்டு நான் வந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தியேட்டர் ஸ்கிரீன் ஐ மீன் அந்த ஸ்கிரீன் லேட்டா ரிலீஸ் ஆகி படத்துக்குள்ள நான் ஒரு 12 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் வெளியே வந்து டென்ஷன் ஆகி அது ரெக்கவர் ஆகிறதுக்கு நான் ஒரு 24 மணி நேரம் டைம் எடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இந்த கைதி படம் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நல்லா இருக்கும்ன்றது எனக்கு ஐடியாவே இல்லாம போச்சு. ஃப்ரம் த ஸ்டார்ட் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரு யூனிவர்ஸே உருவாக்கிட்டாங்க. அதுலதான் வந்து சரி இதுல இருந்து இன்னும் நிறைய கதைகள் எடுத்துட்டு வரலாம், ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்பின் ஆஃப் எடுக்கலான்ற அளவுக்கு தமிழ்ல கொண்டு வந்தது அந்த படம் தான். அந்த தமிழ் சினிமாவோட டைரக்ஷன் இப்ப மாத்திருச்சா. கமல் வெற்றிமாறன் வர்றாரு அதுல. அப்படியா? அடுத்து சிம்பு கூட எடுக்க போற படம் வந்து வில் பி இன் தி வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னை. அதுல கார்த்தியோட நடிப்பா இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பீக் டாப் நாச் வேற மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கார்த்திக்கும் அந்த பொண்ணுக்கும் இருந்த எமோஷன் கிளைமேக்ஸ் சீன். அதெல்லாம் அது நான் இப்போ மொபைல்ல பார்த்தாலும் சரி, அந்த தியேட்டர்ல பாக்குறதுக்கும் சரி, எங்க அம்மா அப்பா தம்பி எல்லாம் ஜாலியா இருக்காங்க, நான் மட்டும் அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் அழுக வருது, ஏன் அழுக மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அந்த எமோஷனல் வைஸும் சரி, ஆக்ஷன் வைஸ், அந்த கன் சீன் முக்கியமா மியூசிக் விட்டீங்க. சாம்சியஸ் தானே. அது ட்ரெய்லர்ல பாக்குறப்போ என்ன சொன்னாங்க, இது இங்கிலீஷ் படத்தோட காப்பியா அப்படி இப்படின்னு இந்த மியூசிக் சொல்லிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த படத்துல பாக்குறப்போ ஒவ்வொரு சீனுக்கும் பிரிச்சுட்டாங்க மியூசிக். அதுக்கு அடுத்தது அந்த லோகேஷ் கனகராஜ் மூவில அந்த கைதியோட மியூசிக் வந்தாலே சத்தம் தெரிக்கும், எதுவுமே தேவையில்லை, மியூசிக் கொண்டுமே போதும். அடுத்தது நானும் ஒரு தமிழ் படம் சொல்ல போறேன். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஹிஸ்டரி, ஜில் ஜங் ஜக். இதுவா என்னங்க சொல்றீங்க? சூப்பர் படம். அது ஒரு பக்கா தியேட்டர் ப்ராடக்ட். அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். அது எப்படின்னா இந்த கொர்க்கியான காமெடி இருக்கும்ல, படம் ஃபுல்லா அதுதான் இருக்கும். வாழ்க்கையில ஒரு பெரிய வேலையை முழுசா முடிக்கணும்னா 9 சின்ன வேலைகளை பண்றதுக்கு யோசிக்க கூடாது. இந்த ஸ்டூபிட் காமெடி, கொர்க்கியான காமெடி, அதுக்குள்ள ஹீரோக்கு ஒரு சின்ன எலிவேஷனு, அதாவது ஒரு ஸ்டூபிடான ஒரு ஆளு, ஒரு அன்லக்கியான ஒரு ஆளு, ஒரு நல்ல விஷயம், ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பண்ணா எப்படி இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமான சிக்கல்ல மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி ஒரு ஆளு. இப்ப அவன் எப்படி மேய்ச்சு தாண்டி எல்லா பெரியாலையும் தாண்டி வரான்றது இருக்குல்ல, செமையா இருக்கும். ஒரே நேரத்துல உலகத்தோட மோசமான 3 மனுஷங்கள்ட்ட மாட்டுகிறோம். அது வந்து ஹீரோ எலிவேஷன் மாதிரி இருக்காது. அந்த கேரக்டர் இருக்குல்ல, அண்டர் டாக் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவனுக்கு ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வரானுங்கப்பா, எப்படியோ தப்பிச்சு ஓடுறானுங்கப்பான்றத ஒருவே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். புதுசா இருக்கும் ஆக்சுவலா ஹியூமர்லாம். ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. பாட்டு அதுல அந்த மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் விஷால் சந்திரசேகர். பாவம் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல. ஒரு 2-3 படத்துக்கு மியூசிக் போட்டாரு. அவர் மியூசிக் வந்து தனியா தெரியும் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான மியூசிக் டைரக்டர் அனிருத். நானும் அடுத்தது ஒரு தமிழ் படத்துல வரேன். இது வரைக்கும் ஒரு ஹாரர் படம் வந்து நான் இதுக்கு தமிழ்ல ஹாரர் இல்ல கைண்ட் ஆஃப் ஒரு சைக்கோ கில்லர் படம் வந்து தியேட்டர்ல பெருசா பார்த்ததே கிடையாது. இப்போ இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து திரும்ப ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் போறப்போ எங்க இருந்தாலும் வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி உண்மையாக வைத்த கலக்க வச்ச ஒரு படம் வந்து ராட்சசன். அந்த த்ரில்லிங் ஃபேக்டரா இருக்கட்டும், சைக்கோவுடைய அந்த கிறிஸ்டோபர் பேரை கேட்டாலே ஒரு பக்கம் கிறிஸ்டோபர் நோலன் ஒரு பக்கம் ஜாலியா பேசினா, இந்த கிறிஸ்டோபர் பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுதுங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுல எந்த ஒரு சீனுமே வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கதைக்குள்ளே இருந்திருப்பாங்க. அதுலயும் வந்து நம்ம எப்பயுமே ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். எப்படின்னா ஹீரோவுக்கு சம்பந்தப்பட்டவங்க
அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஸ்டார்டிங்ல செத்துருப்பாங்க அந்த பொண்ணு. அதுல இருந்தா அந்த கதையே ஆரம்பிக்கும். அதுல அந்த எமோஷனு, அதுல அந்த காமெடி ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரு என்ன, அவங்க மாமா முனிஷ்கான். அவர் அந்த எமோஷனலா இருக்கிற சீன், அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அப்படி ஒரு ஷேடா, ஆமா அவருக்கு அப்படியே ஒரு ஷேடான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் விஷ்ணு விஷால் அவர் நடிச்ச விதமா இருக்கட்டும், அந்த தேடி எப்படியாவது அதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. எப்படின்னா அவர் போலீஸ் தான், ஆனா உனக்கு இதுக்கு மேல தாண்டி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடி போலீஸ் ஒண்ணு, அது வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்க ஒரு பிளாக் வச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எப்படி வராரு, அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு. அதுவும் அந்த பியானோ சீன், அந்த பாத்ரூம்ல உட்காந்து இருக்கப்போ வாசிக்கிறது, அந்த கதவை லைட்டா திறந்து பாக்குறப்போ இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஐயோ அங்க இருந்தா நானே கரையெல்லாம் எடுத்துட்டு இருப்பேன். நீ கஷ்டப்பட்டு என்னை பயமுறுத்தி சாவடிக்கிறதுக்கு நானே அந்த ட்விஸ்ட், அம்மா பையன் கிடையாது அம்மா தான் அந்த கொலகாரி அப்படின்றதெல்லாம் வந்து பீக் ரைட்டிங். அதெல்லாம் இந்த படத்துக்கு நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு ரீவாட்ச் எல்லாம் வேண்டான்ற மாதிரி இருக்கும். நீங்க ராட்சசன் சொன்னா நான் என்ன படம் தெரியும், என் கூட போருக்கு வரதே இருமா, போர் தொழில் தொழிலுக்கு வரது. உடம்புல இருந்து உயிர் போறதை பார்த்து ரசிக்கிறது தான் என் நோக்கம். ஐ எம் a sadist and a psychopath. போர் தொழில் வந்து நாங்க வந்து ஒரு வைல்டு கெஸ்டா தான் போனோம். போனதுக்கு முக்கியமான காரணம் அசோக் செல்வன். இருந்தாலும் வர இப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல படமா நடிக்கிறாரு, மினிமம் கேரண்டி. கண்டிப்பா இவர் படம் மினிமம் கேரண்டியா இருக்குன்றதுனால தான் போனோம். போய் பார்த்தா அந்த ஸ்டாண்டர்ட் ராட்சசன் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுச்சுல. அதுக்கப்புறம் எத்தனையோ படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அது ட்ரெண்ட் ஆச்சு. ஆக்சுவலா சைக்கோ த்ரில்லர் ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா எதுவுமே அந்த லெவலுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. அதுக்கப்புறமா ஒரு கேப்புக்கு அப்புறம் போர் தொழில்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு மாதிரி அந்த இந்த சீன் இருக்குல்ல, அவரு ஃபர்ஸ்ட் ஒரு வில்லன் இருப்பாரு வயசானவர், அவர் வீட்டுல அசோக் செல்வன் போயிட்டு இது தெரியலன்ட்டு போவார் தெரியுமா. இவர் வீட்டுல எல்லாருக்கும் போய் எவிடன்ஸ் பொக்கு 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 பொக்குன்னு அந்த சீனு. ஐயோடே மொட்டை வந்துட்டாடா ஓடுறா. அது இருக்கட்டும், அந்த கடைசியா அந்த மொட்டையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பாடு பில்டிங் மாட்டிப்பாங்க. அவன் வந்து எப்படி அப்ப வந்து ஹீரோ வந்து அவரோட நாலேஜ் யூஸ் பண்ணி வில்லனை பண்ணுவாரு. அந்த வில்லனை பார்த்தாலே பயமா இருக்கும். ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு த்ரில்லர் மூவி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே கதைக்குள்ள போயிருப்பாங்க. அது கொலையில தான் ஆரம்பிக்குமே. அது ஒரு மாதிரி எங்கேயுமே படம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த ஹீரோயின் கேரக்டருமே வேஸ்டாலாம் இருக்காது. கடைசியில அவங்க தான் போய் மாட்டிப்பாங்க. அதே மாதிரி அந்த இந்த டைனமோ நல்லா இருக்கும். சரத்குமாரும் அசோக் செல்வன் அந்த பேர் சூப்பரா இருக்கும். படம் முடியும் போது இன்னும் ஒரு 2-3 பாட்டு எடுங்க, இதை வச்சு சீரீஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா போய் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வர்றது இருக்குல்ல, பயங்கரமா இருந்துச்சு அந்த படம். இப்போ நம்ம சொன்ன படங்கள்லாம் எப்படின்னா நான் தான் வந்து கூட்டு போவேன். ஒண்ணு சில படங்கள் வந்து அப்பா சொல்லுவாங்க எப்படின்னா போலாம்டா, அவருக்கு எப்படின்னா இந்த விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச படங்களா தான் நிறைய தியேட்டர் நிறைய கூட்டம் வாசல் நிற்கிது, பாப்பா போலாம், அந்த மாதிரி தான் அவர் கூட்டு போவார். ரிவ்யூல பார்க்க மாட்டாரு. நான் எப்படின்னா சூஸ் பண்ணி சரி இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு குடும்பத்தையே வளர்ச்சி கொண்டு போறது நான் தான். அப்ப இருக்கிற பயமா இருக்கு, பாத்துட்டு என்ஜாய் பண்றாங்க.